குருவின் குரு குமரகுரு குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நமது குருநாதருக்கும் குருவின் குரு குமரகுரு அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். அடியேன் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே எப்போ நோய் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை இந்த நோயே இல்லாமல் இருப்பேன்னு சொல்ல முடியுங்களா? அதுவும் முடியாது. அதாவது நம்ம திசாபுத்தி வரும்போது தான் நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் வரும். அதுபோல் இப்போ நம்ம ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நமக்கு நோய் வரும், இல்லை நமக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் மட்டும்தானே வரும், அது எப்போ வரும் என்பதை மட்டுக்கான ஒரு சில சிறப்பு விதிகளை மட்டும் கூற விரும்புகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி கேந்திரத்தில் அமர வேண்டும். அதாவது 1, 4, 7, 10 இருக்கணும். இல்லை திரிகோணத்தில் 1, 5, 9 இருக்கணும். அப்படி இல்லை 2, 11 அமர வேண்டும். லக்னாதிபதி இது மாதிரி வலுவாக இருந்ததுன்னா நோய் தாக்கங்கள் கம்மியாக இருக்கும். அதில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி நின்ற சாரநாதன் பலம் பெற வேண்டும். ஒருவரின் ஜாதகத்தில் சுகாதிபதி கேந்திரம் திரியோணம் அமர வேண்டும். சுகாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரியோணம் பெற வேண்டும். சுகாதிபதி நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற வேண்டும். சுகாதிபதி நின்ற சாரநாதன் பலம் பெற வேண்டும். லக்னாதிபதியை சுபாதிபத்தியம் பெற்ற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். சுகாதிபதியை சுகஸ்தானத்தை சுகபலம் பெற்ற குரு பகவான் பார்க்க வேண்டும். இப்படி கிரகங்கள் அமைந்துவிட்டால் ஜாதகன் நோயற்ற வாழ்வை வாழ முடியும். அதாவது இப்படி குரு வந்து லக்னத்தை பார்க்குறாங்க, லக்னாதிபதி ப்ளஸ்ஸாக இருக்காங்க, 1, 4, 6 வலுவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நோய் தாக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுவே யாருக்கு அடிக்கடி சீக்கிரமாக உடம்பு சரியில்லாமல் போகுது, நோய் வருது அப்படின்னா அப்போ லக்னாதிபதி மறைஞ்சிருக்கணும். இப்போ நானே இந்த தலைப்பை ஏன் எடுத்தேன்னா, எனக்கு ஓடுற புத்தி வந்து சந்திர புத்தி, லக்னாதிபதியாக இருக்காங்க, அவங்க 6ல் இருக்காங்க. அப்படிங்கிறனால தான் எனக்கு இந்த தலைப்பு இப்போ சரியாக செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ லக்னாதிபதி 6ல் மறைந்தால் ஜாதகர் நோயாளி ஆவார். அடிக்கடி சும்மா ஏதாவது சின்ன சின்ன உடம்பு சரியில்லாம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்லவா, அதுக்காக லக்னாதிபதி 6 சாரம் வாங்கினால் நோயாளி ஆவார்கள். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி கூடினால் ஜாதகர் நோயாளி ஆவார். அதாவது அடுத்து சுகாதிபதி 6ல் இருந்தால் ஜாதகர் நோயாளி. சுகாதிபதி 6ஆம் அதிபதி கூடினால் ஜாதகர் நோயாளி ஆவார். சுகாதிபதி 6 சாரம் பெறக்கூடாது. அப்படி சுகாதிபதி 6 சாரம் பெற்றால் ஜாதகர் நோயாளி ஆவார். லக்கண புள்ளி 6ஆம் அதிபதி சாரமாக வரக்கூடாது. லக்கணாதிபதி ப்ளஸ் சுகாதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி மூவரும் ஒருவராகி 6, 8, 12 மறைந்தால் அவர்களும் நோயாளி ஆவார்கள். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். 6ல் இருந்துச்சுன்னா லக்னாதிபதியே 6ஆம் அதிபதி திசை நடந்தால் அந்த டைமில் நமக்கு சுகாதிபதி எங்கே இருக்காங்க, நம்மளோட திசாநாதன் புத்திநாதன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் அதிபதி திசை நடந்தால் நோயாளி ஆவார். 6ல் உள்ளவர் திசை நடந்தால் நோயாளி ஆவார். 6 சாரம் பெற்ற திசை நடந்தாலும் ஜாதக நோயாளி ஆவார். அதாவது இப்போ எல்லாத்துக்குமே என்ன நோய் வரும்னு தெரியாதல்லவா, இப்போ யாருக்கு என்ன நோய் வரும். அப்புறம் 9 கிரகங்களும் லக்கணத்துக்கு 6ல் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் 6ஆம் அதிபதி வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணம் இருக்குமில்லவா. அப்படிங்கும்போது 6ல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நோய் வரும். அதில் ஒரு 5 நோய் மட்டும் நான் சொல்லிடுறேன். சூரியன் 6ஆம் அதிபதியாக வந்தால், அதாவது சூரியன் 6ஆம் அதிபதி வந்தால் மட்டும் அவங்களுக்கு அடிக்கடி அதிகமாக திசை புத்தி போச்சுன்னா அவங்களுக்கு காய்ச்சல், உஷ்ணம், கட்டி, எலும்பு முறிவு, கண் நோய், பைத்தியம், எலும்பு மச்சை நோய், அது எலும்பு மச்சை நோய் குறைவாக இருக்கும். அது மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் 6ஆம் அதிபதியாக வந்தால் ஜலதோஷம், டான்சில், தைராய்டு, ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி, டைபாய்டு, மார்பிள் பால் கட்டி வருதல், நீர்க்கட்டி, ஹெரினியா அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம்லமா, இதெல்லாம் வரும். அது திசை புத்தி வந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்தால் அவங்களுக்கு அந்த புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, 6ஆம் அதிபதி செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர், காய்ச்சல், ஆய் சூரணம், இரத்த புற்றுநோய், இரத்த அழுத்தம், அது ஆப்ரேஷன் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜபிளவை, சிலந்தி கட்டி இதெல்லாம் வரும். அதே போல் அடுத்து புதன் 6ஆம் அதிபதியாக வந்தால் அவங்களுக்கு புதன்னாவே உங்களுக்கு தெரியும் நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட நோய் தான் வரும்ன்ட்டு.
இப்போ நரம்பு தளர்ச்சி, குன்ம நோய், வயிற்று வலி, யானைக்கால் வியாதி, ஊதுகாமாலை, காக்கா வலிப்பு, பித்தக்கல், பித்தப்பைக்கல், தோல் நோய் ப்ளஸ் அலர்ஜி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரு 6ஆம் அதிபதியாக வந்தால் அவங்களுக்கு மூளைக்காய்ச்சல், மூளையில் கட்டி, மூளை நோய், இரைப்பை நோய், மஞ்சள் காமாலை, கொழுப்பு கட்டிகள், கணையம் கெடுதல். இது எல்லாமே குரு திசை வந்துச்சுனாலும் குரு புத்தி வந்துச்சுனாலும் குரு மறைஞ்சிருந்தாங்க சுகாதிபதி பார்க்கலைன்னா வரும்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வந்தால் சர்க்கரை வியாதி, இருதய பழுது, சிறுநீரகக்கல், பிறப்பு உறுப்பு வியாதி, மேக நோய், சிறுநீரக கிருமி, நீர்க்கடுப்பு, கிட்னி பழுது. இது சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வந்து மறைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் 6ஆம் அதிபதியாக வந்தால் பாதரோகம், எலும்பு உருக்கி அதாவது டிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நோய், பக்கவாதம், தோல் வறட்சி, நரம்பு தளர்ச்சி, காக்கா வலிப்பு, அண்டம் பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நோய் வரும். ராகு பகவான் 6ஆம் அதிபதியாக வந்து 6ஆம் அதிபதியோட கூடினால் தனியாக வரமாட்டாங்களவா, வீடு இல்லைல்ல அவங்களுக்கு. அதில் பார்த்தீங்க 6ஆம் அதிபதியை கூடினால் சேர்ந்தால் சாரம் பெற்றால், 6ஆம் அதிபதியை கூடினால் வந்து வைரஸ் தொற்று நோய், குடல் நோய், விஷப்பீடை, ஒவ்வாமை, உணவில் விஷம், ஃபுட் பாய்சன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி. அதில் இப்போ கேது பகவான் 6ஆம் அதிபதியாக 6ஆம் அதிபதியை கூடினால் அவங்களுக்கு 6ஆம் அதிபதி சாரம் பெற்றால், இப்போ கேது திசையோ புத்தியோ போச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோல் நோய், தொழுநோய், சித்தப்பிரமை, டெங்கு, இவங்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிறது தான் தெரியும் ராகுக்கு, கேது வந்து உள்ளதானே, அதெல்லாம் ஃபுட் பாய்சன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேன்சர், இரத்த சோகை, அக்கி அரித்தல், வலிப்பு நோய். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் ஒரே ஒரு பாடல் மட்டும் வாசிச்சிட்றேன். எண்ணிய ஒன்றிற்கோளாறுமிடத்து கோளுடன் கூடி உண்ணிய ராகு கேதுவோடு ஒரு தளத்தே நிற்க தன்னுடல் சுகமில்லா சஞ்சல மனதாகி மின்னலாய் வியாதிஸ்தானம் என விளம்பலாமே. அடுத்து பார்த்திங்கன்னா கிரகங்களை வந்து அப்படியே சொல்லிட்டேன் பாயிண்ட்டு. அது இப்போ இந்த செயற்கை கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த நோய் வரும், ஒரு 10 நோய் மட்டும் அது மாதிரி சொல்லிட்டுங்களா. ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து நின்று 6ஆம் அதிபதி பலம் பெற்று இவர்களை பார்த்து விட்டால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக அல்சர் நோய் கடுமையாக இருக்கும். எப்போவுமே அது பார்த்துட்டே இருக்கனால நம்ம வந்து அது அல்சர் நோய் இருக்கும் அப்படின்னு முன்னையே பார்த்துக்கணும். ஒருவரின் ஜாதகத்தில் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் குரு கூடி புதன் கூடி, சந்திரன் புதன் கூடி இவர்கள் ராகு கேது கூடிவிட்டால் மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா, அலர்ஜி நோய் வரும். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சுக்கிரன் மூவரும் கூடி ஒருவர் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் அல்லது 6ஆம் அதிபதியை கூடினாலும் ஸ்டோன் வரும், அதாவது சிறுநீரகத்தில் கல் வரும், அதனால் துன்பப்படுவார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் கூடி 6, 8, 12 மறைந்துவிட்டால் அவர்களுக்கு தைராய்டு நோய் வரும். அதாவது சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் கூடி நீர் ராசியில் நின்றால் உடல் குண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு ராசியில் நிற்கிறாங்க அப்படின்னா உடல் இளைக்கும். அப்படி காற்று ராசியில் நிற்கிறாங்கன்னா தொண்டையில் கட்டி வரும். ஒருவரின் ஜாதகத்தில் 5இல் சூரியன் ப்ளஸ் கேது கூடி நின்றால் 6ஆம் அதிபதி பார்த்தால் அவர்களுக்கு அப்பண்டிஸ் வரும், குடல்வால் நோயின்னு சொல்லுவோம். அதாவது 5இல் கேது நின்று சூரியன் பார்த்தாலும் அல்லது சூரியன் நின்று கேது பார்த்தாலும் அவர்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்பண்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திசை புத்தியில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாலும் வயிறு பிரச்சனை இருந்து தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஒருவரின் ஜாதகத்தில் 8இல் குரு பகவான் நின்று 8 தொடர்பு இருந்தால் மஞ்சள் காமாலை வரும். குரு திசையோ புத்தியோ நடக்கும் காலத்தில் கண்டிப்பாக மஞ்சள் காமாலை வரும். அது குரு நீசமாக இருந்தால் கண்டிப்பாக வரும், பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்று 6, 8, 12 மறைந்து அவரை கேது கூடினால் ஆரோன் தொடர்பு வந்துவிட்டால் இரத்த சோகை அல்லது இரத்த இழப்பு நோய் வரும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி பாம்பை கூடி 6இல் நின்றால் உடலில் வெண்புள்ளி என்கின்ற தொழுநோய் வரும், அதாவது லுக்டோமா அப்படின்னு சொல்லலாம். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ப்ளஸ் 12ஆம் அதிபதி அவரோட சனி பகவானும் கூடி நின்றால் இந்த மூவரும் கூடி நின்று ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா பக்கவாத நோய் வரும். லக்னாதிபதியும் சுகாதிபதியும் கெட்டால் உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஒருவரின் ஜாதகத்தில் 12இல் புதன் நின்று அவரை சனி பகவான் பார்த்தாலும் அல்லது சனி பகவான் நின்று அவரை புதன் பகவான் பார்த்தாலும்
அவர்களுக்கு ஆரோன் தொடர்பு வந்துவிட்டால் புதனுக்கு ஆரோன் தொடர்பு வந்தாலும் சரி, சனிக்கு ஆரோன் தொடர்பு வந்தாலும் சரி, அவர்களுக்கு ஃபிட்ஸ் வரும். காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம்ங்களா, காய்ச்சல் வந்துன்னா அதாவது நீர்நிலைக்கு தண்ணியில் இறங்குனாங்கன்னா சேராது காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம், அது மாதிரி வரும். ஒருவரின் ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் குரு பகவான் நின்று அவரை ராகு பார்த்து விட்டால் அல்லது ராகு கூடிவிட்டால் அவர்களுக்கு ஆரோன் தொடர்பு இருந்தால் ஹெரண்யா வரும், அதாவது குடலிறக்கம். சனி செவ்வாய் பார்த்தால் அறுவை சிகிச்சை உண்டு, அதனால் நிவர்த்தியும் உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி +6, 8, 12 மறைந்து நீசமாகி அஸ்தங்கமாகி இருக்காங்க அப்படின்னா அவரை சனி செவ்வாய் பார்த்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் பெரிய வியாதி அது வரும். அறுவை சிகிச்சை செஞ்சால் சரியாயிரும். ஆனாலும் குரு பகவான் கண்டிப்பாக சனியும் செவ்வாயும் பார்க்கணும். 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். குரு பார்த்தா மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணாலும் சரியாயிரும், நிவர்த்தி உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ப்ளஸ் செவ்வாயும் கேதுவும் கூடினால் கேன்சர் வரும். சுகாதிபதி கெட்டால் உறுதி. ஒருவரின் ஜாதகத்தில் தேய்பிறை சந்திரன் கேந்திரத்தில், அதாவது லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 நின்று அவரை சனி செவ்வாய் பார்த்துவிட்டால் மூல நோய் வரும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு சனி செவ்வாய் பகவான் இருந்து அவர்களின் ஒருவர் சந்திரன் சாரம் வாங்கியிருந்தால் அல்லது சந்திரன் கூடினால் குருவோ அல்லது சனி பகவான் 6ஆம் அதிபதியாக வந்துவிட்டால் மூளையில் ஸ்ட்ரோக் வரும், அதாவது பக்கவாதம், உறுதியாக பக்கவாதம் வரும். இந்த மாதிரி நோயை பற்றி பேசினா வரிசையாக நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், தீர்ந்து போகிறதில்ல. நிறைய நோய்கள் அவ்வளோ பெருகிருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.